ஒரு கிராமத்துல ஆகாஷ் விகாஸ்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஆகாஷ் ரொம்ப ஏழை, ஆனா விகாஸ் பணக்காரன். நேத்து எங்க அப்பா ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போனாரு. அங்கிருந்து ஒரு டெலிஸ்கோப் கொண்டு வந்தாரு. பெரியவங்க பெருசு பெருசா கொண்டு வருவாங்க. நல்ல நண்பர்கள் இல்லன்னா பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? வா, நேத்து நான் உனக்கு லஸ்ஸி வாங்கி கொடுத்தேன்ல, இன்னைக்கு நீ எனக்கு சமோசா வாங்கி கொடு. சரி வா, மார்க்கெட்டுக்கு போலாம். ஆகாஷும் விகாஸும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. அங்க கடையில பார்த்தா ரொம்ப கூட்டமா இருக்கு. 2 பேரும் கடைக்கிட்ட போனாங்க. சித்தப்பா, கடையில இவ்வளவு பேர் இருக்காங்க. புதுசா சமோசா கடை வச்சிருக்காங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தா மறுபடியும் சாப்பிடணும்னு தோணுது. சரி பணம் கொடு, நான் சமோசா வாங்குறேன். வேணாம், உனக்கு மட்டும் நீ வாங்கிக்கோ, எனக்கு வயிறு சரியில்லை. ஆகாஷ் அந்த சமோசாவை வாங்க போனான். அப்போ விகாஸோட பார்வை சமோசா விக்கிறவர் மேல பட்டுச்சு. விகாஸ் சமோசா விக்கிறவர் மேல சந்தேகத்தோட பார்த்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சமோசா கிடைச்சது. சூப்பர், இந்த மாதிரி சமோசா நான் சாப்பிட்டதே இல்ல. நீயும் சாப்பிட்டு பாரு. ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் கேப்ப. இந்த கடை பேரு பார்க்கலாம். நான் நாளைக்கும் வந்து இங்க சாப்பிட போறேன். ஆகாஷ் அந்த கடையோட பேரை பார்க்கறான். அந்த கடையோட பேரு மந்திர சமோசா. நீ ஒரு விஷயம் பாத்தியா? என்ன, எல்லாரும் அந்த சமோசா விக்கிறவர் புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்படிதான் சொல்றாங்க, ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிடுறேன்னு. எனக்கு மட்டும் இந்த மந்திர சமோசாவுல ஏதோ ரகசியம் இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. டிடெக்டிவ் புக்ஸ் படிச்சு படிச்சு உன் மூளை கெட்டு போச்சு. வா, வீட்டுக்கு போகலாம். இருட்டிடுச்சு, மழை கூட வரா மாதிரி இருக்கு. ஆகாஷும் விகாஸும் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் ஆகாஷ் தூங்கி எழுந்த உடனே அவனுக்கு அந்த மந்திர சமோசா கடையில சமோசா சாப்பிடணும்னு மனசுல தோணுச்சு. கட்டிலுக்கு கயிறு பின்றது ஆகாஷோட பரம்பரை தொழில். தம்பி, ராம்பால் அவருடைய கட்டில கொடுத்துட்டு போயிருக்காரு. அத சாதா கைத்துல தான் பின்னணும். அப்பா, நான் சமோசா சாப்பிட்டு வரேன். ஆகாஷ் கட்டிலுக்கு கயிறு பின்ன உக்காந்தான். ஆனா அவனுக்கு வேலை செய்யறதுக்கே மனசு வரல. 2-3 நாள் வரைக்கும் ஆகாஷோட அப்பா ஆகாஷை எதுவுமே சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் விடிஞ்சதும் ஆகாஷ் சமோசா சாப்பிட போய்கிட்டு இருந்தான். அப்ப அவனோட அப்பா அவனை தடுத்தாரு. நீ என்ன அந்த சமோசாவை டெய்லி சாப்பிடுற? அந்த சமோசாவை சாப்பிட்டு சாப்பிட்டு உன் வயிறு பாழாயிடுச்சு. நீ இந்த மாதிரி சமோசா சாப்பிட மாட்டியே. ஆனா 2-3 நாளாவே ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்க. இன்னைக்கு நான் உன்னை போக விட மாட்டேன். ஆனா அப்பா, நான் அந்த சமோசா சாப்பிடாம இருக்க முடியாது. ஆகாஷோட அப்பா ஆகாஷோட கைய பிடிச்சாரு. ஆனாலும் ஆகாஷ் நிக்கவே இல்லை. நண்பர்களே, என் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவனை நிறுத்த கொஞ்சம் உதவி செய்றீங்களா? ஆகாஷோட அப்பா ஆகாஷோட கைய பிடிக்க, அவனுடைய அப்பா கைய இன்னொருத்தர் பிடிக்க, அந்த இன்னொருத்தர் கைய இன்னொருத்தர் பிடிக்க, அவரை 3ஆவதா ஒருத்தர் பிடிக்க, அந்த 3ஆவதா இருக்கிறவரை 4ஆவதா ஒருத்தர் பிடிக்க, இப்படியே ஒரு செயின் மாதிரி ஒருத்தர் கைய பிடிச்சிட்டு நின்னாங்க. அப்புறம் ஆகாஷ் அவனுடைய அப்பா கைய உதறி விட்டுட்டு போக அந்த மொத்த செயினும் உடைஞ்சி எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. ஆகாஷும் அன்னைக்கு அந்த கடைக்கு போய் சமோசா சாப்பிட்டான். மறுநாள் ஆகாஷோட அப்பா விகாஸ பாக்குறதுக்காக வீட்டுக்கு போனாரு. தம்பி விகாஸ், ஆகாஷுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. மார்க்கெட்ல மந்திர சமோசா கடை வச்சிருக்காங்களாம். அடிக்கடி சமோசா சாப்பிடறதுக்கு அங்க போயிடுறான் அவன். நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி அந்த மந்திர சமோசா கடையை மூடிட்டு அந்த கடையோட முதலாளி வீட்டுக்கு புறப்பட்டு போகும்போது விகாஸ் அவரை தூரத்துல இருந்து கண்காணிச்சான். அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போனான். கூடிய சீக்கிரத்துல இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம சமோசா பழக்கமாயிடும். அப்ப நாம பெரிய பணக்காரங்களாயிடலாம். கிராமத்து ஜனங்க எல்லாம் விட்டாளுங்க. நீங்க ஒரு கெமிஸ்ட்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த சமோசாவில நீ போதை மருந்து கலந்திருக்க. அதான் எல்லாரும் சமோசாக்கு அடிமையாயிட்டாங்க. மெதுவா பேசு, யாராவது கேட்டா நம்ம அவ்வளவுதான். விகாஸ் அவங்க பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டான். மறுநாள் கிராமத்துல சில பேரை கூட்டிக்கிட்டு விகாஸ் அந்த மந்திர சமோசா கடைக்கு வந்தான். என்ன சமாச்சாரம்? எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? அத நாங்க உனக்கு அப்புறமா சொல்றோம். பெரியப்பா, முதல்ல நீங்க சமோசாவை சாப்பிடுங்க.
ஊர் தலைவர் அந்த சமோசாவை சாப்பிட்டாரு. இப்போ எனக்கு இன்னும் சமோசா சாப்பிடணும்னு தோணுது. உண்மையை சொல்லு, நீ உன் சமோசால என்ன கலக்குற? கிழங்கு மசாலா தான் நான் கலக்குறேன். நீங்களும் பாருங்களேன். உண்மையை ஒத்துக்கலன்னா உடனே போலீஸை கூப்பிடுவேன். போலீஸ்னு சொன்ன உடனே கடை முதலாளி ரொம்ப பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா உண்மையையும் அவர் ஒத்துக்கிட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க, என் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு நான் சமோசாவில மயக்க மருந்து கலக்கிறேன். அதனால எல்லாரும் என் சமோசாவுக்கு அடிமையாயிடுறாங்க. அப்போ அவங்க என் கடைக்கு சமோசா சாப்பிட வந்துகிட்டே இருப்பாங்க. விகாஸ் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணான். போலீஸ் வந்து அந்த கெமிஸ்டை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு தான் நான் உங்களோட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், வெளிய பொருளை நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு. ஒரு கிராமத்துல பப்ளுங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான். பப்ளு ஒரு அனாதை. அவன் கிராமத்துல எல்லாரோட மாடுங்க ஆடுங்க எல்லாத்தையும் மேய்ப்பான். அதுக்கு பதிலா கிராமத்துல இருக்கிறவங்க நல்ல நாள் பெருநாள்ல அவனை கூப்பிட்டு அவனுக்கு சாப்பிடறதுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பப்ளு அந்த ஸ்வீட்ஸை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். காட்டுல மாடுங்களை மேய்ச்சிக்கிட்டே அங்க உட்காந்து புல்லாங்குழல் வாசிப்பான். ஒரு நாள் கிராமத்துல வசந்த் பஞ்சமி திருவிழா நடந்தது. அன்னைக்கு பப்ளுவுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் கிடைச்சது. பப்ளு காட்டுல உட்காந்து அந்த ஸ்வீட்ஸ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு வயசான கிழவன் அவனை நோக்கி வந்தாரு. தம்பி, 4 நாளா ஒன்னும் சாப்பிடல, ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுக்கறியா? பப்ளு அவன் கிட்ட இருந்த பாதி ஸ்வீட்ஸ அந்த வயசான கிழவன் கிட்ட கொடுத்தான். அந்த வயசானவர் அந்த ஸ்வீட்ஸ வாங்கின உடனே அவரு ஒரு வனதேவனா மாறினாரு. நீ ரொம்ப நல்ல பையன் பப்ளு. நீ சாப்பிடுறத கூட யோசிக்காம எனக்கு அதுல இருந்து பாதி கொடுத்துட்டியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு நான் 4 பொருள் கொடுக்கறேன், அது உனக்கு கஷ்ட காலத்துல உதவியா இருக்கும். அந்த வனதேவன் பப்ளுவுக்கு 3 கூடை கொடுத்தாரு. மொத கூடையில காத்து இருக்கு, 2வது கூடையில தண்ணி இருக்கு, 3வது கூடையில நெருப்பு இருக்கு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த வனதேவன் அங்கிருந்து மறைஞ்சு போனாரு. அவர் எனக்கு சொன்னப்போ 4 பொருள் இல்ல கொடுக்கறேன்னாரு. ஆனா இப்போ 3 தான் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல. பப்ளு அவங்க கிட்ட இருந்த மீதி ஸ்வீட்ஸ சாப்பிட முடியல. அந்த ஸ்வீட்ஸ பூமியில புதைச்சு வச்சுட்டு அங்கிருந்து அவன் கிளம்பினான். பப்ளு மறுநாள் அந்த இடத்துக்கு வந்த போது அப்ப அவன் என்ன பார்த்தானா, அவன் எந்த இடத்துல அந்த ஸ்வீட்டை புதைச்சு வச்சானோ அந்த இடத்துல ஒரு ஸ்வீட் மரமே வளர்ந்திருந்தது. அந்த மரத்துல நிறைய ஸ்வீட்ஸ் இருந்தது. ஒருவேளை இது அந்த வனதேவதை கொடுத்த வரமா இருக்குமோ? பப்ளு அந்த மரத்து மேல ஏறினான். அதுக்கப்புறம் அங்க இருந்த ஸ்வீட்ஸ சாப்பிட்டான். அந்த சமயம்னு பார்த்து அந்த காட்டுல ஒரு வயசான ராட்சசி வந்தா. அவ அந்த பப்ளுவ பார்த்தா. அடடா, இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான இரை கிடைச்சிருக்கு. இத நான் நல்லா சமைச்சு அப்படியே சுவையா சாப்பிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை அந்த மரத்தை விட்டு இறக்கணும். அந்த கிழவி ராட்சசி ஒரு அழகான பெண் உருவம் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்வீட் மரத்துக்கு பக்கத்துல போய் நின்னா. பப்ளு கிட்ட அவ சொல்றா, அட பப்ளு கண்ணா, மரத்துல இவ்ளோ ஸ்வீட்ஸ் இருக்கு. நீ கொஞ்சம் ஸ்வீட்ஸ பறிச்சு எனக்கும் கொஞ்சம் கொடுத்தீனா நானும் சாப்பிடுவேன்ல. நான் ஸ்வீட்டை கீழே போடுறேன், நீ சாப்பிட்டுடு. அட என்னப்பா நீ, அந்த ஸ்வீட்ஸ பறிச்சு நீ கீழே போட்டினா அது எல்லாமே மண்ணு பட்டு போயிடும்ல. சரி, உன் புடவைய புடி, நான் ஸ்வீட்டை போடுறேன். கண்ணா, என்னோட புடவெல்லாம் அழுக்கா போயிடுமே. அதுல எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம். எனக்கு கொஞ்சமா ஸ்வீட்ஸ் பறிச்சு கொடு போதும். பப்ளுவால அந்த ராட்சசியோட மாய வித்தைகளை புரிஞ்சுக்க முடியல. அவன் அந்த மரத்தை விட்டு இறங்கின உடனே அந்த ராட்சசி தன்னோட சுயரூபத்துக்கு வந்துடுறா. அந்த பப்ளுவ ஒரு மூட்டையில போட்டு கட்டி போட்டா. அந்த மூட்டைய தன்னோட தோல்ல சுமந்துக்கிட்டு அவ வீட்டுக்கு கொண்டு போனா.
இங்க பாரு சந்தா, இந்த மூட்டையில எனக்கு தேவையான இறைய புடிச்சு கொண்டு வந்திருக்கேன். முதல்ல இத கட்டி போடு, அதுக்கப்புறம் இதோட தலைய வெட்டுவோம். அத நல்லா சமைச்சு வை, அதுவும் நல்ல மசாலா போட்டு சமை. நான் போய் குளிச்சிட்டு வரேன். அந்த ராட்சசி குளிக்கிறதுக்காக போனா. அந்த பொண்ணு அந்த மூட்டைய திறந்தப்ப அதுக்குள்ள அவ பாக்குறா, ஒரு அழகான பப்ளுங்கிற பேர் கொண்ட பையன் இருந்தான். அந்த பப்ளு மேல அவளுக்கு ஒரு கருணை ஏற்படுது. 2 பேருக்குள்ள கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த ராட்சசிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவை பிடிச்சு அவ கொண்டு வந்தா. அந்த சமயம் நான் எங்க அம்மாவோட வயித்துல இருந்தேன். இந்த இடத்துல தான் நான் பிறந்தேன். எங்க அம்மாவை அந்த ராட்சசி சாப்பிட்டா. என்ன அந்த ராட்சசி அடிமையாக்கிட்டா. அவளுக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் என்ன வச்சே செய்ய வைப்பா. பப்ளுவும் சந்தாவும் 2 பேரும் சேர்ந்து அந்த ராட்சசி வீட்டை விட்டு ஓடினாங்க. அந்த ராட்சசி குளிச்சுட்டு வந்து பார்த்தபோது அந்த இடத்துல சந்தாவையும் காணோம், அந்த பையனையும் காணோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராட்சசி அவங்கள பின்தொடர்ந்து ஓடினா. சந்தா பின்னாடி திரும்பி பார்த்தா. அந்த ராட்சசி நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? அப்பதான் பப்ளுவுக்கு வனதேவன் கொடுத்த 3 கூட ஞாபகம் வந்துச்சு. நீ பயப்படாத, நான் அந்த பேயை இப்பவே அனுப்பிடுறேன். பப்ளு முதல்ல என்ன பண்ணானா, புயல் இருக்கிற அந்த கூடைய முதல்ல திறந்தான். ஆனா ராட்சசிய அந்த புயலை வச்சு எதுவுமே அவனால பண்ணவே முடியல. மறுபடியும் அவங்கள அவ பின்தொடர்ந்தே வந்தா. பார்க்க போனா இது நிக்கிற மாதிரியே இல்லையே. அதுக்கப்புறம் பப்ளு மழை கொண்ட அந்த கூடைய அவன் திறந்தான். பனிக்கட்டியால ராட்சசிக்கு நல்ல அடிபட்டும் அவங்கள பின்தொடர்றத அவன் விடவே இல்லை. 2 பேரும் ஓடிக்கிட்டே அவங்க கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாம் அவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு பசங்களா, ஏன் ஓடுறீங்க? அந்த கிழட்டு பேய் எங்க 2 பேரையும் துரத்துது. ஆட, நாங்க கூட அந்த பேய் செய்யறதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு கிடக்குறோம். சந்தா, இனி நம்ம அந்த பேயை கொண்டுதான் ஆகணும் போல இருக்கு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஒருவேளை நாம அதை கொல்லலைன்னா அது நம்மளை கொன்னுடும் போல இருக்கே. அப்புறம் பப்ளு கடைசியா அவன் கிட்ட இருந்த நெருப்பு கூடைய திறக்கிறான். அந்த கிழவி ராட்சசி அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலானா. அந்த சமயம் அந்த கிராம தலைவரும் அந்த இடத்துக்கு வந்தாரு. பசங்களா, நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. அந்த பேய்கிட்ட இருந்து இந்த ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் காப்பாத்திட்டீங்க. இந்த ஊர்ல இருக்கிற மாடு எல்லாத்தையும் அது சாப்பிட்டுடுச்சு. உங்களுக்கு பரிசா நான் ஒரு வீட்டை கொடுக்கறேன். அந்த கிராமமே சேர்ந்து பப்ளுவுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பப்ளுவும் சந்தாவும் தனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. மீர்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஜக்குன்னு பேர் கொண்ட ஒரு பிச்சைக்காரர் இருந்தாரு. ஜக்குக்கு 2 பசங்க, ராஜு அப்புறம் மினி. அப்பா, நாம முன்னாடில இருந்து ஏழைங்க தானப்பா? இல்லப்பா கண்ணா, முன்னாடியிலிருந்து நம்ம ஏழைங்க கிடையாது. என்னுடைய அப்பா, அதாவது உன்னுடைய தாத்தா, ஒரு செழிப்பான நபர். அவருக்கு காட்டுல ஒரு முறை பன்னீர் வீடு கிடைச்சது. அந்த வீட்டில இருந்து எவ்வளவுதான் பன்னீர் எடுத்தாலும் எங்க அப்பா அந்த மாய வீட்டிலிருந்து நிறைய பன்னீரை எடுத்து பக்கத்து கிராமங்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த பன்னீர் வியாபாரம் செஞ்சு எங்க அப்பா பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. ஆனா ஒரு நாள் கிராமத்து தலைவர் கபீர் சிங்குக்கு அந்த மாய பன்னீர் வீடை பத்தி தெரிஞ்சு போச்சு. உபேந்தர், உனக்கு காட்டுல ஒரு மாய பன்னீர் வீடு கிடைச்சதா நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க தலைவரே, கிடைச்சிருக்கு. அது மூலமா தான் நான் இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆக முடிஞ்சது. அப்புறம் சொத்து விஷயத்துல நான் உன்னை விட கொஞ்ச நாள்ல முன்னேறி போயிடுவேன். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா டெய்ரியிலையும் நான் தான் பன்னீர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாத்துக்கும் மேலேயும் என்னுடைய உரிமை இருக்கு. நீ எனக்கு தெரிவிக்காம மாய பன்னீர் மூலமா நிறைய சம்பாதிச்சிருக்க. அதனால இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த தலைவர் அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டாரு. அப்புறம் அவரை இந்த கிராமத்தை விட்டு வெளியில அமிச்சிட்டாரு. அப்புறம் என்னுடைய அப்பா இந்த கிராமத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு யாருமே வேலை கொடுக்கவே இல்லை.
அப்புறம் பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாரு. அன்னிலிருந்து தான் நாம ஏழைகளா இருக்கோம். ஏன்பா அந்த பன்னீர் வீடு இன்னமும் அந்த காட்டுக்குள்ள தான் இருக்கா? இல்லப்பா, அந்த பன்னீர் வீட்டை பத்தி இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. தலைவர் அந்த பன்னீர் வீட்டில இருந்து பன்னீர் எடுக்க போனப்ப அந்த வீடே மறைஞ்சு போச்சு. அப்பத்துல இருந்து அந்த பன்னீர் வீடை பத்தி எதுவுமே தெரியல. ஒவ்வொரு சமயத்துல ஜகுவோட குடும்ப நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். அப்பா, இன்னைக்கு ராஜுவுக்கு உடம்பு சரியில்லை. நாங்க 2 பேரும் 2 நாளா எதுவுமே சாப்பிடலப்பா. ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வாங்க. சரிடா கண்ணா, நான் யார் வீட்டுக்காவது போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரேம்மா. அன்னைக்கு கிராமத்துல வீடு வீடா ஜக்கு சுத்திட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு யாருமே எதுவும் கொடுக்கல. ஜக்கு அந்த தலைவர் வீட்டுக்கு போனப்ப அப்பதான் ஜக்குவுக்கு அவங்க வீட்டுக்குள்ள இருந்து நல்ல சுட சுட பரோட்டாவோட வாசனை வந்தது. தலைவரையா, கொஞ்சம் கதவை தரங்களேன். நான் தான் ஜக்கு வந்திருக்கேன். என் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, பசியோடு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கய்யா. ஜக்கோ, மறுபடியும் நீங்க வந்துட்டியா? இங்க இருந்து ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா என்னுடைய வேலைக்காரங்களை கூப்பிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளிட சொல்லிடுவேன். உன்னை இந்த கிராமத்துல இருக்க விட்டனே, அதுவே என்னுடைய பெருந்தன்மை நினைச்சுக்கோ. தலைவர் தன்னோட வீட்டு வேலையாட்களை அனுப்புறதுக்குள்ள ஜக்கு ரோட்ல ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தலைவர் தன்னோட வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு தன்னோட ஆளுங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஜக்கு யோசிச்சாரு, தன்னோட குழந்தைங்களுக்காக சாப்பாட்டை திருடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சுவர் ஏறி குதிச்சு ஜக்கு தலைவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அவர் 5-6 பரோட்டாவை திருடிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்தாரு. அன்னைக்கு அந்த பரோட்டாவை ஜகுவோட குடும்பம் வயிறார சாப்பிட்டுச்சுங்க. மத்தியான நேரத்துல கிராமமே வெறிச்சோடு போய் இருந்தப்ப ஜகுவும் அவரோட குழந்தைங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு யாரோ ஜகுவோட வீட்டு கதவை உடைச்சிட்டாங்க. ஜகுவும் அவரோட குழந்தைங்களும் பயந்து போய் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாசல்ல தலைவரும் அப்புறம் அவருடைய ஆட்களும் கையில கம்போடு நின்றுட்டு இருந்தாங்க. ஜக்கு, உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சா? நீ என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடி இருக்க. நீ செஞ்ச வேலை எல்லாத்தையும் நான் சிசிடிவி கேமரால பார்த்துட்டேன். ஏய், 2 பேரும் போய் ஜக்குவை நல்லா அடிச்சு வெளுத்துங்க. இவங்க 3 பேரையும் இந்த கிராமத்தை விட்டு துரத்துங்க. இப்படி சொல்லிட்டு தலைவர் அங்கிருந்து கிளம்பி போனாரு. தலைவரோட ஆட்கள் ஜக்குவை ரொம்ப மோசமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. ராஜுவுக்கும் மினிக்கும் தன்னோட அப்பா இந்த மாதிரி அடி வாங்கறத பார்க்க முடியல. 2 பேரும் அவங்கவுங்க உண்டிகோலை எடுத்தாங்க. தலைவரோட ஆட்களோட தலையில உண்டியல்ல கல்லை வச்சு அடிச்சாங்க. 2 பேரும் அவங்க நெத்தியில கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்க. அடிச்சிட்டாங்கப்பா. அப்பா சீக்கிரம் வாங்க, ஓடி போயிடலாம். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் காட்டை நோக்கி ஓடினாங்க. தலைவரோட 2 ஆட்களும் அவங்க பின்னாடியே ஓடினாங்க. ஜக்கு, நீ எது வரைக்கும் ஓடுறேன்னு பாக்குறோம். உன்னையும் உன் பசங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். தலைவரோட அந்த ஆட்கள் 2 பேரும் அடிப்பட்ட சிங்கம் மாதிரி அவங்க பின்னாடி அவங்கள துரத்திக்கிட்டு போனாங்க. கடைசியில இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமேப்பா, இப்ப என்ன பண்றது? ஜக்கு என்ன நினைச்சாருன்னா, அவரும் அவங்க பிள்ளைங்களும் அவங்க கிட்ட இருந்து தப்ப முடியாதுன்னு நினைச்சாரு. அப்பதான் திடீர்னு ஜக்குவுக்கும் அவரோட பசங்களுக்கும் பன்னீர் வீடு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. 3 பேரும் அந்த பன்னீர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. தலைவரோட ஆட்கள் 2 பேரும் அந்த பன்னீர் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த பன்னீர் வீடு மறைஞ்சிருச்சு. பன்னீர் வீட்டுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த மாய வீட்டுக்குள்ள இருந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு பன்னீரை எடுத்துக்கலாம். நீ அந்த பழைய பன்னீர் வீடு தானா? என் அப்பாவுக்கு கிடைச்ச அதே வீடா? ஆமா, நான் அதேதான். நான் உங்க அப்பா கிட்ட ஏற்கனவே சொன்னேன், என் மூலமா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் வெளியில காட்டாதேன்னு. அப்படி என்னை பத்தி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நான் மறைஞ்சு போயிடுவேன்னு சொன்னேன். ஆனா உங்க அப்பா நான் சொன்னதை கேட்கவே இல்லை. கடைசியில் அந்த ஊர் தலைவருக்கு என்னை பத்தி தெரிஞ்சு போச்சு. வேற வழி இல்லாம நானும் மறைய விடுதாயிடுச்சு. உங்க அப்பா செஞ்ச அதே தப்ப தயவு செஞ்சு நீங்களும் செஞ்சிடாதீங்க. மாட்டேன். அந்த மாதிரி தப்ப நான் நிச்சயமா செய்ய மாட்டேன். அப்புறம் உன்னை பத்தி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் ஒருவேளை யாருக்கும் சொல்லாம உன்னை பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கவலையை விடு, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி ஜக்குவும் அவரோட பசங்களும் வயிறார பன்னீரை சாப்பிட்டாங்க. பன்னீர் ரொம்ப சுவையா இருக்குங்கப்பா. அது எப்படி இருக்குதுன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் கொண்ட ஐஸ்கிரீமை பாலில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு.
குழந்தைங்களா, நாளையில இருந்து நாம போய் பன்னீர் விற்கலாம். ஆனா நாம கண்ணு முன்னு தெரியாம வியாபாரம் பண்ணக்கூடாது. நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தான் நாம வியாபாரம் பண்ணணும். அங்க தலைவர் கோவத்துல பைத்தியமாக இருந்தாரு. நீங்க 2 பேரும் என்னுடைய பேரை மண்ணோட மண்ணாக்கிட்டீங்க. 2 பேரும் நல்லா அடி வாங்கி இங்க வந்திருக்கீங்க. கேட்டா சொல்றீங்க அவங்க 3 பேரும் காட்டுல திடீர்னு காணாம போயிட்டாங்கன்னு. இப்ப நான் ரங்காவையும் முன்னாவையும் அனுப்ப வேண்டியதா இருக்கு. தலைவர் அவரோட ஆட்களை காட்டுக்கு வெளியில காவல் காக்க வச்சாரு. தலைவரோட ஆட்கள் பார்த்தாங்க. அதாவது ஜக்கு, ராஜு அப்புறம் மினி தினமும் பன்னீரை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு விற்க போறாங்க. அவங்க இந்த விஷயத்த தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க. போன தடவை அந்த பன்னீர் வீடு எப்போ எங்க மறைஞ்சதுன்னு தெரியல. இந்த முறை என்ன ஆனாலும் சரி, அது எனக்கு வேணும். மறுநாள் ஜக்குவோட குடும்பம் காட்டை விட்டு வெளியே வந்தபோது தலைவர் அவங்கள பிடிச்சிட்டாரு. அப்புறம் 3 பேரோட கையையும் கட்டிட்டாரு. இப்ப நீங்க யாரும் எதுவும் பேசாம என்ன அந்த பன்னீர் வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போங்க. அப்புறம் நான் உங்களை பண்ற விதம் இருக்கே, அப்புறம் உங்க முகத்தையே நீங்க அடையாளம் கண்டுக்க முடியாது. ஜக்கு, ராஜு அப்புறம் மினி தலைவரை மணிக்கணக்கா சுத்த வச்சாங்க. ஆனா அந்த பன்னீர் வீடு இருக்கிற இடத்துக்கு அவங்க போவே இல்லை. ஜக்கு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அநேகமா நீ என்கிட்ட தந்திரங்கள் பண்றன்னு நினைக்கிறேன். வேலையாட்களே, இவனுடைய குழந்தைங்களை ஆழமான கணத்துக்குள்ள தூக்கி போடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். கடைசியில ஜக்கு தலைவரை பன்னீர் வீட்டுக்கு கொண்டு போனாரு. அப்போ இதுதான் பன்னீர் வீடா? இங்க பாருங்க, அவங்க 3 பேரையும் மரத்துல கட்டி போடுங்க. நான் பன்னீர் வீட்டுக்குள்ள போய் சுத்தி பார்க்க போறேன். 3 பேரும் உள்ள போன உடனே எக்கச்சக்கமான பன்னீர் அவங்க மேல விழுந்துடுச்சு. தலைவரும் அவரோட ஆட்களும் அந்த பன்னீருக்கு அடியில மாட்டிக்கிட்டாங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன வெளியில எடுங்க. என்னால மூச்சு விட முடியல, என் மூச்சு நின்னுடும் போல இருக்கு. இங்க பாரு தலைவரே, முதல்ல எனக்கு வாக்கு கொடு. இனிமே ஜக்குவோட குடும்பத்தை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லு. அப்புறம் நீ என்ன எப்பவும் தேடவே கூடாது. சரி சரி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் ஜக்குவ மட்டும் இல்ல, கிராமத்து ஜனங்க யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். என்ன காப்பாத்துங்க. அப்ப தலைவர் மேல விழுந்திருந்த அந்த பன்னீர் காணாம போயிடுச்சு. தலைவரும் அவரோட ஆட்களும் ஜக்கு, மினி, ராஜுவோட கட்டை அழுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை நோக்கி ஓடினாங்க. ஜெய்சல்மேருங்கிற ஊர்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கிட்ட சமீர் தன்னோட அம்மாவோட ஒரு குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் தன்னோட அப்பாவை இழந்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே ஏழ்மையான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். காலம் போக போக சமீர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருந்தான். சமீர் இப்போ 15 வயசு பையனானதுக்கு அப்புறம், அம்மா, இந்த உலகத்துல நமக்குன்னு யாருமே இல்லையா? நம்மளை பார்க்க சொந்தக்காரங்க வரவே மாட்றாங்க. யாருமே நமக்கு ஃபோன் கூட பண்ண மாட்றாங்க. கண்ணா, இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க தான், ஆனா சொல்லிக்கிறதுக்கு மட்டும்தான். சொல்லுவாங்கல்ல, சந்தோஷத்துல எல்லாருமே இருப்பாங்க, ஆனா கஷ்டத்துல ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அம்மா, எங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க உனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு, நீ அனாதைன்னு. இல்ல கண்ணா, உனக்காக நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத. நமக்கு நல்ல நாட்கள் கண்டிப்பா வரும். அப்போ நீ அவங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவ. ஆமாம்மா, நீ சரியா சொன்ன. சம்பா வீடுங்கள்ல வேலை செஞ்சு 2 வேளை சாப்பாட சம்பாதிச்சுட்டு இருப்பா. சமீர் இத பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்புறம் ஒரு நாள் அவன் நதிக்கரையில உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவன் படகுல சவாரி செய்ய வைக்கிறவங்கள பார்த்தான். அப்போ அவனும் இந்த வேலையை செஞ்சு காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சான். அங்கிள், நானும் இந்த படகை ஓட்டணும், 2 காசு சம்பாதிக்கணும். அப்படி நான் படகை வாங்கிட்டு வந்து ஓட்டுப்பா. அங்கிள், இந்த படகை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்? அதிகமா இல்லப்பா, ஒரு 20,000 ரூபாய் ஆகும். வாங்கிக்கோ. அங்கிள், இது எனக்கு ரொம்ப அதிகம். இவ்வளோ காசை நான் எங்கிருந்து எடுத்து வருவேன்? நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறீங்களா? உங்கள் படகுலேயே நான் கொஞ்ச நாளைக்கு வேலை பார்க்குறேன். அப்புறம் காசெல்லாம் சேர்த்து நான் சொந்தமாக படகை வாங்கிக்கிறேன். சமீர் இப்படி சொன்னதுமே அந்த படகு ஓட்டுறவன் ஒருவேளை சமீருக்கு கத்து கொடுத்தா அவனோட வியாபாரத்துக்கே நஷ்டம் வரும்னு யோசிச்சான். அதுவும் இல்லாம அவன் ஒரு இளம் பையன். அவன் ரொம்ப வேகமா வேலை செஞ்சு நிறைய காசு சம்பாதிப்பான். அப்புறம் என்னோட படகுல யாருமே வரமாட்டாங்க. இப்படி யோசிச்சு அவன் சொன்னான்,
அட நீ இன்னும் சின்ன பையன், உன்னால ஓட்ட முடியாது. முதல்ல உனக்கு நீச்சல் அடிக்க வரணும். அது வரைக்கும் வேற வேலையை பாரு. கூடவே படகு வாங்க காசு சம்பாரி. ம் சரி அங்கிள். சமீர் அந்த ஆளோட பேச்சை கேட்டு வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் அடுத்த நாள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அவன் தன்னோட வீட்டு நிலைமைய பத்தியும் சொன்னான். அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது வேலை இருந்தா சொல்ல சொன்னான். அப்ப ரூபேஷ்ங்கிற ஒரு பையன் இப்படி சொன்னான். இங்க பாரு, ஒரு ஈஸியான வேலை இருக்கு. வர டூரிஸ்டுக்கு இந்த இடத்த பத்தி நம்ம சொல்லணும். அந்த வேலை ரொம்ப ஈஸியானதா? ஆமா, உண்மையத்தான் சொல்றேன். என்னோட அண்ணன் கூட இந்த வேலையை தான் பாக்குறேன். வா, அவங்கள நான் மீட் பண்ண வைக்கிறேன். அவங்க கிட்ட வேலையை கத்துக்கோ, அப்புறம் பண்ணு. சமீர் உடனே ரூபேஷோட ஃப்ரெண்ட சந்திச்சான். அவன் அந்த பையன் சொல்லி கொடுத்த வேலையை கத்துக்கிட்டு அதையே பண்ண ஆரம்பிச்சிட்டான். சமீர் வேலை செய்யறதுனால அவனோட வீட்டு நிலைமை இப்போ நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் அவன் அவனோட அப்பாவோட வறண்டு போன பூமியில அவனோட அம்மாவோட சேர்ந்து தானியத்தை விளைச்சான். இந்த வேலைக்கு சேர்த்து விட்டதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதால எங்க குடும்பம் நல்லபடியா ரன் ஆகுது. அண்ணே, நண்பர்கள் இந்த நேரத்துல வேலைக்கு வரலன்னா அப்புறம் யார் வருவாங்க? தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத. கண்ணா, இந்தா அரிசி மாவு சமோசா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. ஆண்டி, ஆமா நான் சொல்றேன். ரூபேஷ் சம்பா செஞ்ச சமோசாவை சாப்பிட்டான். அந்த சமோசாவை சாப்பிட்டதுமே அவன் விரல்களை நக்கிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நிறைய வாட்டி கேட்டு சமோசாவை சாப்பிட்டான். அதோடவே என்ன சொன்னானா, ஆண்டி, சமோசாவை என்னம்மா பண்ணியிருக்கீங்க? நான் இந்த மாதிரி சமோசா, அதுவும் அரிசியில் பண்ணதை நான் சாப்பிட்டதே இல்லை. ஆமாம் ஆமாம், எங்கள் அம்மாவோட கையில் மேஜிக் இருக்கு. ஆண்டி, நான் போயிட்டு வரேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சமோசாவை டெய்லி எனக்கு பண்ணி தரணும், சரியா? சரி கண்ணா, கண்டிப்பா. அப்புறம் அடுத்த நாள் அவன் வேலைக்கு போனப்போ அங்க சுத்தி பார்க்க வந்த டூரிஸ்டுக்கு ரொம்பவே பசி எடுத்தது. அவன் சமீர் கிட்ட ஹோட்டல் பத்தி கேட்டான். சமீர் அவனை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனான். அங்க பார்த்தா எல்லா அரிசி ஐட்டம்ஸா இருந்தது. அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அந்த டூரிஸ்ட் சொன்னா, ஹே மேன், நீ எனக்கு நல்ல ஃபுட் கிடைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? ஏன்னா அரிசியோட சிம்பிள் சாப்பாடு சாப்பிடணும். சமீருக்கு சமோசாவோட ஞாபகம் வந்தது. அவன் உடனே அம்மாக்கு ஃபோன் பண்ணி சமோசாவையும் சட்னியும் தயார் செஞ்சு வைக்க சொன்னான். அம்மா, நான் 2-3 பேரை கூட்டிக்கிட்டு வரேன். நீங்கள் சமோசாவை தயார் பண்ணி வைங்க. சமீர் சொன்ன மாதிரியே அவனோட அம்மா அரிசி மாவு சமோசாவை ரெடி செஞ்சாங்க. அப்புறம் அதை ரொம்பவே அழகான முறையில பரிமாறினாங்க. அப்பதான் டூரிஸ்டோட சேர்ந்து சமீர் அந்த இடத்துக்கு வந்தான். அவனோட அம்மா அவங்களுக்கு சமோசா கொடுத்தாங்க. நீ எங்களை எங்க கூட்டிட்டு வந்திருக்க? நாங்க இந்த மாதிரி இடத்துல சாப்பிட மாட்டோம். சாரி சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. இது என்னோட வீடு. நீங்கள் ஒரு வாட்டி எங்கள் அம்மா பண்ண சமோசாவை சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டீங்க. அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் எங்களுக்கு காசை கொடுங்க போதும். உங்களுக்கு பிடிக்கலனா காசும் கொடுக்க தேவையில்லை. ஓகே, நீங்க எவ்வளோ சொல்றீங்க அண்ணன், நான் சாப்பிடுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சமீர் அப்புறம் சம்பா சொன்னதை கேட்டு அந்த டூரிஸ்ட் சமோசாவை சாப்பிட்டாங்க. அப்புறம் அந்த சமோசாவை அந்த பிளேட்லயே இருக்கிற 2 சட்னிஸோட சாப்பிட்டாங்க. அதை சாப்பிட்டதும் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க இன்னும் நிறைய சமோசாவை சாப்பிட்டாங்க. வா, what a awesome samosa. Yeah, definitely. நீ சொன்னது உண்மைதான். அவங்க சமோசாவை ரொம்ப பாராட்டினாங்க. அப்புறம் சமோசாக்கு ஆன செலவை விட நிறைய காசை கொடுத்து இப்படி சொன்னாங்க, நீங்க இந்த சமோசா கரைய வைங்க, நல்ல இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணுறோம். அந்த டூரிஸ்ட் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு சமீரும் சமீரோட அம்மாவும் சேர்ந்து ஒரு சமோசா கடைய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சீக்கிரத்திலேயே அவங்களோட கடை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் டூரிஸ்ட் கூட அந்த சமோசா ரொம்பவே பிடிச்சு போச்சு. அம்மா, நீங்கள் டிசைன் பண்ண அந்த ரிங் ரோல் சமோசா நிறைய பேரை ஈர்த்துக்கிட்டே இருக்குமா. இப்படியே புது புது டிசைன்ல சமோசா பண்ணிக்கிட்டே இருங்க. இதனால ஜனங்க நம்ம கடைக்கு வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. சமீர் சொன்னதுக்கு அப்புறம் அவனோட அம்மா இன்னும் நிறைய டிசைன்ஸ்ல சமோசாவை செஞ்சாங்க. இதனால அதுக்கு டிமாண்ட் ரொம்பவே கூடிடுச்சு. இதை செய்யறதுக்கு அவங்க இன்னும் நிறைய பேரை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களோட சமோசா தூர தூரத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்தது.
இப்போ அவங்களுக்கு நிறைய வருமானம் கிடைச்சுக்கிட்டு இருந்தது. இத தெரிஞ்சுக்கிட்டு மீடியாக்காரங்க அவங்களோட இன்டர்வியூ எடுத்தாங்க. இதனால அவங்க 2 பேரும் ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இத பார்த்து அவங்களோட உறவுக்காரங்க கூட அவங்களோட நெருக்கமா இருந்தாங்க. சமீர் பழைய விஷயங்களை மறந்து எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்தான். பாடம்: சுகத்துல எல்லாரும் இருப்பாங்க, ஆனா துக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க.